இந்த சுடருக்கு உண்மையிலேயே அடுத்தடுத்து இப்படியெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம விஜயும், மல்லியும் இருந்துட்டு பயங்கரமா சண்டை போடுற மாரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. அதுவும் இல்லாம வந்து இதுக்கப்புறம் விஜய் சைடுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா மல்லியே வந்து இப்ப கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மல்லி வேணான்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் வந்துட்டு ஹேப்பியா இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ரகுவும், அடுத்ததா ராஜேஸ்வரி 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு வளைச்சு, வளைச்சு வந்து அவங்க பண்றது எல்லாமே பொய்யி அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த சுடர் வந்துட்டு ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி வந்து நைட் அங்க விஜய் வந்தாரா? அப்படின்ற மாரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம விஜய்க்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் வந்து இங்க அமைதியா, இங்கேயே வந்து தூங்கியிருக்கலாம். அதாவது இந்த கதிரேசனோட வீட்டிலேயே ஏதோ ஒரு மூலையில வந்து படுத்து தூங்கியிருந்தாரு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா விஜய் இருந்துட்டு இந்த சுடர்கிட்ட இருந்து தப்பிக்கணும். எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இந்த சுடர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்ம்ல தான் இருந்துட்டு இருக்கா. அவ போற போக்க பார்த்தா கடைசியில வந்து வெண்பாவுக்கு ஒரு தம்பி பாப்பாவோ, தங்கச்சி பாப்பாவோ ரெடி பண்ணிடுவாங்க போல. அந்த அளவுக்கு வந்து இப்போ விஷயங்கள்லாம் வந்து வேகமா போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த வந்து எப்படியாச்சும் நம்ம தடுத்துறணும். அதுவும் இல்லாம நம்ம இங்க இருக்கக்கூடாது முதல்ல அப்படின்ற மாரி முடிவு பண்ண விஜய் இருந்துட்டு, இங்கிருந்து ஏதோ ஒரு பொய்ய சொல்லி இங்கிருந்து கிளம்பி போனாரு. ஆனா இந்த சுடர் வந்துட்டு என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்டான விஷயத்தினால தான் வெளிய போயிருக்காரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஆனா இவங்க எல்லாருமே பண்ண குழப்பத்துல கடைசியில ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, நைட்டு விஜய் அங்க வந்தாரா? அப்படின்ற மாரி விசாரிக்கிறாங்க. ஆனா இப்போ இந்த அதாவது ராஜேஸ்வரிக்கு விஜய் வந்தானா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா அதே சமயத்துல அந்த அ அதாவது மல்லி வந்து என்னைக்கும் இல்லாம, இன்னைக்கு வந்து மொட்டை மாடியில வந்து தூங்கிட்டு இருந்தா, அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஒரு டீட்டெயிலான விஷயத்த வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட வந்து சுடரால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த மாரிலாம் வந்து பிரச்சனை, அதுவும் இல்லாம வந்து விஜய் உண்மையிலேயே மாறிட்டானான்றது டவுட்டு. இவங்க 2 பேரும் சும்மா நம்மகிட்ட நாடகம் ஆடுறாங்க. அதாவது அ இந்த மாரி சண்டை போடுற மாரி நடிக்கிறாங்க, விவாகரத்து பண்ற மாரி நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது இந்த சுடர் வந்து ரொம்பவும் வந்து நம்பிக்கிட்டு இருந்தா. ஆனா, இப்போ அந்த நம்பிக்கைலாம் போற மாரி ஆயிட்டு இருக்கு. ஆனா, அதே சமயத்துல இங்க என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, அதாவது இந்த சுடருக்கு தன்னை சுத்தி வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, ஏது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியல இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால சுடர் இருந்துட்டு இதுக்கு மேல இந்த விஷயத்த விடக்கூடாது. என்னதான் விஜய் வந்து நம்மகிட்ட நடிச்சாலும் சரி, இல்ல வந்து உண்மையிலேயே மாறி இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அதையும் தாண்டி இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து செஞ்சாகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த சுடர் வந்து முடிவு பண்றாங்க. அதாவது நம்ம மல்லிகா ஆரம்பத்துல இருந்தே இந்த சுடர பத்தி தெரியும். அடுத்ததா வந்து இப்போ விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு. வெண்பாவுக்கும் வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா வெண்பாவால தான் வந்து விஜய்க்கு உண்மையே தெரிய வந்துச்சு. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்க சமயத்துல இந்த கதிரேசனுக்கு உண்மை எல்லாமே தெரிய வந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருந்தேன். இந்த சுடர் இருந்துட்டு இப்போ ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கிறத கதிரேசன் கேட்டுறாரு. அதாவது சுடர் இதுக்கு மேல தான் ரொம்பவும் வந்து வேகமா செயல்பட்டாகணும். ஒரு பக்கம் வந்து மல்லியும், விஜயும் அதாவது விஜய்க்கு ஏதாச்சும் உண்மை தெரிய வந்திருக்குமோ அப்படின்ற மாரி சொல்லி ஒரு சில சந்தேகம்லாம் வந்து இந்த சுடருக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இது எப்படியாச்சும் நம்ம சீக்கிரமா முடிச்சாகணும். அடுத்தடுத்த பிளான போட்டாகணும் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இந்த ரகு கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல தான் நம்ம கதிரேசன் வந்துட்டு, "என்ன இது ரேணுகா யார்கிட்ட இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கா? அப்படி என்னதான் பேசிக்கிட்டு இருக்கா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கலான்னு பார்த்தா தான் தெரிய வருது. உண்மையிலேயே அங்க என்ன நடக்குது? அதுவும் இல்லாம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இந்த சுடர் இருந்துட்டு, அந்த ரகு கிட்ட வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாரி வந்து நீங்க சொல்ற மாரி தான் நடந்துட்டு இருக்கு போல. அதே மாதிரி நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அந்த மல்லிய வந்து கடத்திறணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இங்க பாரு சுடர், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நான் உனக்கு உதவி பண்ணதுக்காக, நீ எனக்கு அந்த ரூ. 50,00,000 குடுத்ததா நெனச்சுக்கோ. அதே மாதிரி இனிமே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நீ பணம் குடுத்தா தான் உண்டு. ஏன்னா, உனக்கு அடுத்து கோடி கோடியா வரப்போகுது. அப்படி இருக்கும்போது, அதுலருந்து 1,00,00,000 2,00,00,000 குடுக்குறது உனக்கு பெருசு கிடையாது. நீ என்ன பண்ற? நான் வந்து உனக்கு உதவி பண்றேன் இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல. மல்லிய கடத்துறது இல்ல. மல்லிய கொலையே பண்ணிர்றேன். ஆனா எனக்கு என்ன லாபம் அதுல? நான் வந்து இதுல பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. அதே மாரி நீ எனக்கு பணத்த தள்ளி விட்டு, நீ சொல்றபடி நான் செஞ்சர்றேன். அவ்வளோதான் விஷயம். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நெறைய டீட்டெயிலான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சுடருக்கு இவ்ளோ பணம் வரப்போகுது, இவ்ளோ சொத்து வரப்போகுது. இதெல்லாம் என்ன அல்ப காசு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த ரகு சொல்ற மாரி வந்து, "இங்க பாரு ரகு, நீ சொல்ற பணத்த எல்லாத்தையுமே நான் குடுக்குறேன். ஆனா வேலைய கச்சிதமா முடிச்சிரு. அதே மாரி விஜய் என்னோட கழுத்துல தாலிய கட்டுறானோ இல்லையோ, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஆனா இங்க இந்த கதிரேசனோட வீட்ல இருந்து மொத்த சொத்தையுமே
எல்லாத்தையுமே நம்ம அடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி சுடர் வந்துட்டு இப்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நம்ம கதிரேசன் "என்னடா இது ரகுன்ற மாரி பேசிட்டு இருக்காளே! என்னதான் நடக்குது இங்க? அதுவும் இல்லாம மல்லி என்னதான் சொன்னா? மல்லி சொன்னது எல்லாமே உண்மையா இருக்குமோ?" அப்படின்ற மாரி சொல்லி உண்மையிலேயே இப்போ இந்த கதிரேசன் பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா கதிரேசனுக்கு இதுவரைக்கும் தெரியாது. இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகான்னு தான் நெனச்சாங்க. ரேணுகா ஏற்கனவே அம்னீஷியா பேஷண்ட். அம்னீஷியா பேஷண்ட்டா இருந்தா சரி, இப்போ உண்மையிலேயே குணமாயிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி குணமாயிட்டாலும் சரி, ஆனா அந்த ஒரு இடத்துல கதிரேசன் யோசிக்கக்கூடிய விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, அவ்ளோ சீரியஸா எதுக்காக பேசணும்? அதுவும் இல்லாம மல்லி சொன்ன அந்த ரகு கிட்டயே எதுக்காக பேசணும்? அப்படின்ற மாரி சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியோடையும், ஆச்சரியத்தோடையும் இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப கதிரேசனுக்கு ஓரளவுக்கு இந்த சுடர பத்தின உண்மைகள் தெரிய வந்துட்டாலே போதும். அடுத்தடுத்து கதிரேசன் எல்லாத்தையுமே மோப்ப முடிச்சுருவாங்க. இந்த சுடர் கதிரேசன் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இருக்கா அப்படின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த கதிரேசன். இங்க இருக்கக்கூடியது என் பொண்ணு ரேணுகா தான், என் மூத்த பொண்ணு தான் அப்படின்ற மாரி சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான், அந்த ஒரு விஷயம் மட்டும் லைட்டா டவுட் வந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பிரிச்சு மேய்ந்துருவாரு. ஏன் கடைசியில இந்த சுடரால இங்கிருந்து தப்பிக்கவே முடியாத நிலைமை ஏற்பட ஆரம்பிக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.